நான் பேசுகிறேன் கேட்குதா? என்ன ஸ்பீடாக போகுது உங்களுக்கு தெரியுதா? வியூ அங்கே பாருங்கள், மிஸ்ட்டு அப்படியே வருது, ஃபுல்லாக அப்படியே கிராஸ் ஆகி போகுதுங்க. சென்டரில் நம்ம ரோடு அப்படியே காஷ்மீர் போகிற மாதிரி தெரியல. அந்த மரத்துலலாம் பாருங்க மிஸ்ட்டு, பைப்பை திறந்தா உள்ளேருந்து தண்ணி வரல, ஐஸ் கட்டி தான் வந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த செடியில் உள்ள பனியெல்லாம் நீங்கள் உங்கள் மேலே பார்க்கலாம். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clock. மினி காஷ்மீரான ஊட்டிக்கு தான் போக போகிறோம். குயின் ஆஃப் ஹில்ஸோட ஊட்டி அப்படி சொன்னால் தான் எல்லாத்துக்கும் நிறையா தெரியும். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மிஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா க்ளவுடு, அந்த க்ளவுடுக்கு தான் போக போகிறோம். அங்கே போனோம்னா ஃபுல்லாக பனியாக தான் இருக்கும், ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். டிசம்பர் மாதத்தில் மட்டும்தான் இது அதிகமாக இருக்கும். ரொம்ப குளிருங்க. மார்னிங் 7 o'clock. இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களோட ஜர்கின்லாம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துங்க. நான் ஜாக்கு போட்டு இதே ரொம்ப குளிராக இருக்குது. நானும் நம்ம லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் போகிறோம். சோலோ ரைடு இன்னும் வேறு மாதிரிங்க, நீங்களே பார்ப்பீங்க. அவங்க கொஞ்சம் தான் பாருங்கள். ரைட் ஸ்டார்ட். இப்போ எங்கே இருக்கோம்? கரெக்டாக கூடலூரில் இருக்கோம். கூடலூர்லேருந்து ஊட்டி தான் கிளம்பியிருக்கோம். ஊட்டினாலே ஒரு ஹில் ஸ்டேஷன், ரைடிங் நல்லாயிருக்கும், அந்த குளூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த மாதிரி நினச்சி தானே எல்லோரும் வராங்க. வேற மாதிரி இருக்குல்ல. நானே மாஸ்க் வரைக்கும் போட்டிருக்கேங்க, அந்த அளவுக்கு சில்னஸ்ஸு. இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இடமும் சூப்பராக இருக்குது, வேற மாதிரி. இயற்கை எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அந்த இடத்துல பார்த்ததுக்கு இந்த இடத்துக்கு பார்த்ததுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட். உசிமலை இப்போயும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, பரவாயில்லையே. உசிமலை செம்ம ஒரு வியூ பாயிண்ட்டுங்க, இங்கே வேற மாதிரி இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டு. இங்கே இப்போது கூட்டம் கம்மி, அதுவும் இந்த டைம்லேயே கூட்டம் வந்து அதிகமாக இருக்குதுன்னா என்ன விஷயம்னா, கீழே வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டு க்ளவுடாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளே ப்ளாகில் போட்டிருப்போம். இங்கே எப்போ போனாலுமே அங்கே க்ளவுடாக பார்க்கலாங்க. மேக்ஸிமம் நம்ம கூடலூரோட மொத்த வியூ பாயிண்டே இதுதான். கையெல்லாம் செம்ம குளிருங்க, விரைச்சிருச்சு. அப்போ என்ன குளிர். அந்த பேசும்போது வாயில் ஆவியெல்லாம் பறக்குது, அந்தளவுக்கு குளிர். ஆவியா கேட்டால் தம் அடிச்சேன்பாங்க வீடியோ போட்டால், நமக்கு தானே தெரியும். ஆனால் வேற மாதிரி இங்கே பாருங்க, அப்படியே காஷ்மீர் போகிற மாதிரி தெரியல. அந்த மரத்துலலாம் பாருங்க மிஸ்ட்டு, ஸ்னோ அப்படியே கொட்டி கிடக்கு. நம்ம அந்த ஸ்னோவை பக்கம் தான் போயிட்டுருக்கோம். இதை விட வேற மாதிரி பிளேஸ் இருக்குங்க, அந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் அங்கே தான் ஊட்டியில் ஃபுல் ஸ்னோங்க. அந்த ஸ்னோலாம் எப்படின்னா காஷ்மீர் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி அப்படியே இருந்துச்சு அந்த ஸ்னோ. அந்த குதிரை மேலே முடி மேலெல்லாம் நிறச்சிக்கிட்டு நிற்கல, அந்த மாதிரி விழுந்துருந்துச்சு ஸ்னோ. அப்புறம் காரு மேலே, அந்த நிற்கிற வண்டி மேலே பைப்பை திறந்தா உள்ளேருந்து தண்ணி வரல, ஐஸ் கட்டி தான் வந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க தெரியுதா பனி பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா அந்த ஸ்னோ? வேறு செம்மையாக இருக்குல்லங்க ஸ்பாட்டு. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரில. அந்த தண்ணியிலேருந்து அந்த பனியெல்லாம் அப்படியே மேலே வருது ஃபுல்லாக. அந்த செடியிலலாம் பாருங்கள், வெளியே ஃபுல்லாக பனியாக தான் இருக்குது. சூப்பரில். இங்கே இருக்குங்க. இது செம்ம குளிர், கையெல்லாம் விரைச்சி போயிடுச்சுங்க. இன்றைக்கும் கை க்ளவுஸ்லாம் போட்டிருக்கேன், அப்பயும் கையெல்லாம் விரைச்சிருச்சு. பேக்கில் இந்த ஸ்னோவை பாருங்கள், அந்த ஸ்னோவை பாருங்கள். ஸ்னோ இல்லை, மிஸ்ட்டு தான். ஊட்டியில் வந்து ஒரு மினி காஷ்மீர் உருவாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டிசம்பர் மாதத்துலலாம் ஃபுல்லாக ஊட்டி இப்படி தான் இருக்கும் எல்லா டைமுமே. போன டைமும் வந்து ஃபுல்லாக அந்த மிஸ்டெல்லாம் கொட்டி தண்ணியெல்லாம் அதிகமாக அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. இந்த டைம் இப்போ தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதை வ்ளாக் பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். பார்த்தா இங்கே பாருங்கள், தண்ணியிலேருந்து அப்படியே இந்த ஆவியெல்லாம் மேலே வருது, மிஸ்டெல்லாம். உங்களுக்கு தெரியுதா இந்த மூவ் ஆகிறது?
அவங்க அந்த பிளேஸ் தான் போகிறோம். நம்ம பேசுகிற அதிகமாக கேட்குதா என்னன்னு தெரில. ஏன்னா ஃபுல்லாக உள்ள ஒரு கர்ச்சி போட்டு வெளியே ஒரு மாஸ்க் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப குளிர். ஹெல்மெட் போட்டும் குளிருங்க. ஏன்னா நம்ம கேமரா மாட்டிருக்குள்ள அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கயிறு மாதிரி வரும். அந்த கயிறு வந்து ஹெல்மெட்டு கிளாஸ்க்குள்ளே தான் கட்டணும். அப்போ ஹெல்மெட்டை சுற்றி கட்டும் போது தான் அது கீழே விழுகாமல் இருக்கும். அப்போது கிளாஸ் வந்து லைட்டாக ஓப்பன்லேயே இருக்கும். ஃபுல்லாக ஹேர் உள்ளே போகிறனால குளிர் அந்த மாதிரி இருக்கும். வாவ், வேற மாதிரிங்க. நான் பேசுறது கேட்குதான் தெரியல, ஆனால் சாம அங்கே பாருங்க அந்த மிஸ்ட் எப்படி போகுது பாருங்க. உங்களுக்கு வியூ ஆகுதா? கரெக்டாக நமக்கு மேலே இப்படி வருது, நம்மளை அப்படியே கிராஸ் பண்ணி போகுதுங்க. நம்ம சென்டரில் போகிறோம். இதான வாழ்க்கை, இதான வாழ்க்கை. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தது இதுதான். ஐயோ செம்மல என்ன ஸ்பீடாக போகுது பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? நான் பேசுகிற கேட்குதா? என்ன ஸ்பீடாக போகுது உங்களுக்கு தெரியுதா? வியூ உங்க பாருங்க, மிஸ்ட்டு அப்படியே வருது, ஃபுல்லாக இப்படியே கிராஸ் ஆகி போகுதுங்க. சென்டரில் நம்ம ரோடு, இந்த மிஸ்ட்டு உங்களுக்கு கிராஸ் ஆகுறது தெரியுதா என்னன்னு தான் தெரில. உண்மையாக மினி காஷ்மீர் தாங்க. நான் சொன்னேன்ல அதே ஸ்பாட்டு. இன்னும் வாங்க ஃபுல்லாக போய் பார்க்கலாம். நினச்சி கூட பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஊட்டிக்கு வாங்க. வரும்போது இந்த மினி காஷ்மீரை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. எங்கன்னா கரெக்டாக தலைக்குந்தா தாண்டி பைக்கராக போகிற வழியில். வாவ், நினச்சி கூட பார்க்கலாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. இன்னும் பக்கத்தில் போகலாம். என்ன ஒரு சில்னஸ் தெரியுமா? உண்மை செம்ம சில்னஸுங்க. நான் பேசுனது எல்லாரும் கேட்டு சொல்லணும்னு தெரியல. ஏன்னா நம்ம கன்செப்ட் கட்டியிருந்தோம், கிளாஸ் எல்லாம் ஒன்றும் தெரியல. ஐயோ வாவ், எவ்வளோ ஒரு சின்ன செகண்ட்ல என்ன ஒரு கிளைமேட்டு. கண்டிப்பாக ஊட்டி உண்மையாக காஷ்மீராக மாறிடுச்சுங்க. ஊட்டியில் இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் கண்டிப்பாக ரைட் பண்ணுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேமராவில் எந்தளவுக்கு ஷூட் ஆகுதுன்னு தெரில. ஆனால் செம்ம அந்த மிஸ்ட்டை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்ஸ்னால், சொர்க்கம், 7 ஜென்மத்துக்கு சொர்க்கமே வேணும்னாங்களே. எனக்கு 7 ஜென்மத்துக்கு இந்த ஊட்டியை கொடுங்கயா. ஊட்டியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுறேன். ஊட்டி தாங்க, ஊட்டி தான். ஊட்டியிலே நம்ம பிறந்து வாழ்ந்தோம் வேற மாதிரி தான். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுங்கிறத இந்த ஊரில் இருந்தால் நம்ம அனுபவிச்சிருவோங்க. என்ன ஒரு க்ளவுடு, சூரியனே மறைஞ்சிருச்சுங்க அந்த க்ளவுடில். இந்த பகல் டைமில் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ பாருங்க ஒன்றுமே தெரியல. கீழே இது பைக்கரா டேம்ங்க. பைக்கரா டேம் இங்கே தான் இருக்குது, அதே மறைஞ்சிருக்கு ஃபுல்லாக. அந்தளவுக்கு க்ளவுடு. என்ன நம்மளோட வீடியோ நிறைய ஐடன் ஸ்பாட்லாம் விளாக் பண்ணி போட்டுட்ருக்கேன். அந்த விளாக்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறோம். வேலூரில், ஊட்டியில், நம்ம நீலகிரியில் இப்படி ஸ்பாட் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போன வாரம் இந்த இதுக்குள்ளே சோலூர் போட்டிருந்தோம். வேற வேறு இருந்துச்சு. என்னமோ ஒரு வியூ பாயிண்ட் அது. அந்த வியூ பாயிண்ட்டு நானே அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த செடிகள்லாம் ஃபுல்லாக மிஸ்ட்டு விழுந்துருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கணுங்க. இப்போயே 7:40 மேலே ஆச்சு. நம்ம 7 o'clock அங்கே இருக்கிறது தான் பிளானு. ஏன்னா 7 o'clock அங்கே இருந்தால் தான் நம்ம அந்த மிஸ்ட்டு க்ளவுடெல்லாம் பார்க்கலாம். இப்போ 8 o'clock ஆகுது. 8 o'clock இன்னும் ஆகுது. நம்ம அங்கே போகிறதுக்குள்ள எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. பார்ப்போம். காட்டுக்குள்ளே ஐடன் ஸ்பாட்லாம் நிறையா போடலான்னு பார்த்தேன், நிறைய வீடியோலாம் எடுக்கலான்னு. பட்டு ஃபாரஸ்ட்டோட பர்மிஷன் இல்லை. ஸோ அதனால் நம்ம நிறைய ஸ்பாட் போடல. ஆனால் நான் நிறையா ஸ்பாட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காமிக்கக்கூடாது, வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நான் கேட்டதில். ஸோ அதனால் அதெல்லாம் போடல. மைனஸ் காடுங்க.
இது வந்து ஒரு ஷூட்டிங் பிளேஸ் தான் ஸ்டார்டிங்கில். ஆனால் இப்போ வந்து எல்லாருமே மக்கள் அதிகமாக விசிட் பண்ணுற இடமாச்சு. ஏன்னா இதுக்குள்ளே போயிட்டோம்னா ஃபுல்லாக பைனஸ் மரம் தான். இந்த பைனஸ் மரத்துக்குள்ளே நம்ம ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்லாம் வேறு லெவலில் பண்ணலாங்க. நம்ம ஆல்ரெடி பைனஸ் வீடியோலாம் நிறையா போட்டிருப்போம், அதனால் இங்கே வந்து போடல. ஆனால் செம்மையாக இருக்குங்க. ஊட்டிக்குள்ளே இப்படி டூரிஸ்ட் பிளேஸ்னால் இந்த மாதிரி ஒரு பைனஸ் ஃபாரஸ்ட் தான். அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக க்ளவுடு, அந்த மிஸ்டெல்லாம் கொட்டி சூப்பராக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து எதிர்பார்த்து வந்த ப்ளேஸ் இல்லையே. நம்ம ரொம்ப டிலேவா இல்லை மிஸ்ட் இன்றைக்கி க்ளவுடு கம்மி ஆயிடுச்சான்னு தான் தெரில. இன்றைக்கி வந்து க்ளவுடு கம்மி ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. பாருங்கள், அந்த செடியெல்லாம் அப்படியே க்ளவுடாக இருக்குன்னு. வண்டி எதுவும் இல்லை பாருங்கள், இந்த செடியிலெல்லாம் ஆவி பறக்குது. என் கண்ணில் அப்படியே அழகாக தெரியுதுங்க. இந்த செடியிலலாம் எவ்வளோ பனி இருக்குது பாருங்கள். மார்னிங் 7 o'clock இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. பாருங்கள் எவ்வளோ தண்ணி, சும்மா தொட்டத்துக்கு இவ்வளோ தண்ணி. சூப்பர் பனிங்க. அங்கெல்லாம் ஆவி பறக்குது, தெரியுதுங்களா? பட் இன்னும் ஒரு சில டைமில் ஃபுல்லாக காலி கீழே வச்சதுக்கு சில்லுன்னு இருக்குது. ஃபுல்லாக க்ளவுடாக இருக்கும் ஒவ்வொரு டைமில். அதை வந்து தான் பார்க்கலான்னு வந்தோம். நம்மளோட ஊட்டி டிசம்பர் மாதத்தில் ஃபுல்லாக அப்படி தாங்க இருக்கும். ஃபுல்லாக க்ளவுடாக இருக்கும், காஷ்மீர் மாதிரி இருக்கும். வரும்போது கூட சொல்லியிருப்பேன், இந்த எப்படின்னா வண்டி மேலெல்லாம் ஃபுல்லாக பனி, தண்ணியை திறந்தா பைப்பில் தண்ணி வராது, ஐஸ் கட்டி தான் வரும். அந்தளவுக்கு க்ளவுடாக இருந்திருக்கும். அவ்வளோ அந்தளவுக்கு ஸ்னோ இருந்திருக்கும். நம்ம ரைட் பண்ணது வேறு மாதிரி இருந்துச்சு. கையெல்லாம் விரைச்சிருக்கு இன்னும் கூட. செம்ம ஒரு ஃபீலிங்ஸ், செம்ம எக்ஸ்ப்ளோரு. ஆனால் நீங்கள் டிசம்பர் மாதம் ஊட்டிக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா மார்னிங் வந்து 7 o'clock முன்னாடி வந்துடுங்க. 7 o'clock முன்னாடி வந்தீங்கன்னா இந்த செடியில் உள்ள பனியெல்லாம் நீங்கள் உங்கள் மேலே பார்க்கலாம். அந்தளவுக்கு பனி இருக்கும், அந்தளவுக்கு சில்னஸும் இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிலே நின்றுட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பனி. இவ்வளோ நேரம் ரைட் பண்ணது ஃபுல்லாக பனியில் தான். இந்த ஆவி பறக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியுதா? இதில் பாருங்கள் எப்படி ஆவி பறக்குதுன்னு. ஆவியா? இல்லை, எல்லாம் மிஸ்ட்டுங்க. இந்த இடத்துல அந்த மிஸ்ட்டு மூவ் ஆகுது பாருங்க. நம்ம இங்கே வர்றதுக்கு இப்போது 7:40 8 o'clock மேலே ஆயிடுச்சுங்க. நம்ம மார்னிங் ஒரு 7 o'clock வந்துருந்தால் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். நம்ம எதிர்பார்த்த வந்தது இன்றைக்கி நடக்காமல் போச்சு. நமக்கு ஒரு மனசு சங்கட்டமாக தான் இருக்குது. வேறு லெவல். ஆனால் நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு போனால் தலைக்குந்தான். மார்னிங் 7 o'clock நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஊருக்கு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த ரோடு லெஃப்டில் உங்களுக்கு போதில்ல, கல்லட்டி. இந்த ரோடு ஃபுல்லாக கல்லட்டி. போயிருப்பீங்க, நான் ஆல்ரெடி விலாக் பண்ணி கூட போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த ரோடு வேறு லெவல், ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ், அட்வென்ச்சர் ரோடு ஃபுல்லாகவே. ஊட்டியில் ரைட் பண்ணுற மாதிரியே இருக்காதுங்க, வேறு ஒரு ஃபீலிங்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்குன்னு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. வீடியோ ஷூட்லாம் பண்ணலாம், செம்ம அருமையான பிளேஸும் கூட. ஓகே நண்பா, நம்ம ஊட்டி விலாகு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. ஏன்னா நம்ம அந்த க்ளவுடு ஆன ஊட்டி, மினி ஊட்டியை பார்க்கலான்னு வந்தோம் தலைக்குந்தால். இந்த க்ளவுடு ஊட்டி எப்போ இருக்கும், டிசம்பர் மாதத்தில் ஃபுல்லாக எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு மறுபடி வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் இங்கே ஊட்டியில் விசிட் பண்ணி கேட்டு பாருங்கள் எந்த டைமில் ஸ்னோ வருது அப்படின்னு. ஸ்னோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு வருங்க. போன டைம்லாம் அந்த மாதிரி தான் வந்துச்சு. நான் வந்தேன், பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வாய்ப்பு கிடைக்கல. நீங்கள் வரும்போது முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டுவாங்க. முக்கியமாக ஜாக்கு, கை க்ளோஸு எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, செம்ம குளிர். சரி, ஓகே, நல்ல ஒரு அடுத்த vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களை இருந்து விடைபெறுவது நான் உங்கள் டி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸுங்க.